புசி ஆனந்த பக்கத்துல வச்சிருக்கிற வரைக்கும் விஜய் அரசியல்ல தேரவே மாட்டாரு, அவரை விட்டு விலகி இருந்தா மட்டுமே விஜயால அரசியல்ல ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட தந்தையும் இயக்குனருமான எஸ் ஏ சந்திரசேகர் சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற அரசியல் கட்சியை நடிகர் விஜய் தொடங்கிய நிலையில அந்த கட்சி 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில விஜயோட அரசியல் ஆலோசகரா அவரோட ரசிகர் மன்றத்தோட பொதுச் செயலாளரா புசி ஆனந்த் அப்படின்றவர் இருந்துட்டு வந்துட்டு இருக்கிற நிலையில ஏற்கனவே அவர் குறித்த பல சர்ச்சையான தகவல்கள் ஆன்லைன் சோஷியல் மீடியால போயிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். இந்த நிலையில விஜயோட அப்பாவும் எஸ் ஏ சந்திரசேகர் சமீபத்தில் தான் கொடுத்த ஒரு பேட்டியில புசி ஆனந்த் ஒரு மிகப்பெரிய நடிகர் அப்படின்னும் விஜய்க்காக உழைக்கிறது மாதிரி அவர் நாடகம் நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னும் அவரை நம்பி விஜய் ஏமாந்துட்டு இருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னும் டீடைலா சொல்லணும் அப்படின்னா புசி ஆனந்த் ஆன்லைன் குரூப் ஒன்று வச்சிருக்காரு, அதுல விஜயும் இடம்பெற்றிருக்காரு. புசி ஆனந்த் மன்றத்துக்கு வந்த உடனே அங்க இருக்கிற ஒரு பெஞ்சில படுத்துக்குவாரு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிறவங்களை வச்சு தன்னை ஒரு போட்டோ எடுக்க சொல்வாரு. அந்த போட்டோவை அந்த ஆன்லைன் குரூப்ல பதிவிட சொல்வாரு. விஜய் அந்த போட்டோவை பார்த்து அவரை கூப்பிட்டு நாளைல என்னோட அறையில படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவாரு. இதுதான் அங்க நடந்துட்டு இருக்கு. இப்படி ஒரு ஆள் கூட இருந்தா என் பையனோட எதிர்காலம் என்னவாகுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தந்தையா எனக்கு உண்மையாவே பயமாவும் கவலையாவும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மன குமுறல்களை எஸ் ஏ சந்திரசேகர் அந்த ரீசன்ட் இன்டர்வியூல ஷேர் பண்ணியிருக்காரு.